போடுவாங்க, ஐயோ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு. தேவ பிள்ளைகளை, இதுதான் இன்றைக்கு. நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது, நான் செமினரியில் படித்து கொண்டிருந்தபோது புனித டேமியன் அப்படிங்கிற ஒரு புனிதரை பற்றி நான் ரொம்ப படித்தேன், ஒரு புத்தகம் படித்தேன். அவருக்கு பேர் டேமியன் த லெப்பர். அவர் ஒரு சாதாரண குருவாக இருப்பார். அப்போ அந்த காலத்தில் இந்த தொழுநோய் வெகுவாக இருந்தது. இப்போ எப்படி நம்மளுடைய கொள்ளை நோய் வந்து எல்லாத்தையும் கொண்டு போட்டுச்சோ, அதே மாதிரி அந்த நோயினுடைய வேதனையினுடைய தாக்கத்தில் எல்லாரும் தவிச்சிக்கிட்டு கிடப்பாங்க. ஏன்னா இறப்பு ஒன்று தான் அதனுடைய ஒரே ஒரு எண்டு, மருந்து இல்லை. அப்போ யாராவது தொழுநோயில் மாட்டிக்கிட்டாங்கனாக்கா அவங்கள பிடிச்சி கொண்டு போய் வேறு ஒரு தீவில் போட்டுருவாங்க. அது அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் பார்த்து நான் படித்து அனுபவித்த, அதை கண்டு மனமுருகின ஒரு நேரங்கள் உண்டு. அப்போது அவர் என்ன செய்கிறாரு, இதை பற்றி கவலை இல்லாமல் ஒரு குருவானவராக தான் அவர் இருக்கிறார். அவர் ஒரு குடும்பத்தோடு பழகி கொண்டு இருக்கிறார். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு மகனுக்கு இந்த தொழுநோய் வந்துருச்சு. பிள்ளையை கொண்டு போய் ஒரு காட்டில் மறைச்சி வச்சிடுறாங்க, ஒரு மலைப்பகுதியில். அம்மா போய் உணவு கொடுத்துட்டே வராங்க, ஏன்னா வீட்டில் இருந்தால் பிடிச்சிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு. சில நாட்கள் மறைச்சி வைக்கிறாங்க, சில மாதங்கள் மறைக்கிறாங்க. இவருக்கே பையன் எங்கே போனான்னு தெரியல, ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியாமல் அவரும் கேட்டு பார்க்குறாரு. அவங்க சொல்ல முடியல. ஒரு நாள் அந்த அரசாங்க அதிகாரிகள் கண்டுபிடிச்சி அந்த பையனை இழுத்துட்டு போகிறாங்க அந்த தீவுக்கு. அந்த தீவில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்படி நிறைய பேர் அங்கே விட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போல்லாம் இந்த குருவானவருக்கு அது ஒரு பெரிய தொடுதலாக இல்லை. இந்த பழகின ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு மகன் இப்படி போயிட்டானே என்னும் போது அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். இப்போ அந்த பையன் என்ன செய்துட்டு இருப்பான், இந்த பையன் இப்போ சாப்பிட்ருப்பானா, இந்த பையன் தூங்குவானா, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இனிமேல் அவன் இங்கிட்டு வரவே முடியாது, அங்கேயே சாக வேண்டியது தான். அப்போ அவனுடைய நிலைமை என்ன? அப்போ தான் இவர் என்ன செய்கிறார், முடிவெடுத்து போய் 1000 இடத்துல பேசி அந்த தீவுக்கு போவதற்கு பர்மிஷன் கேட்குறாரு. அப்போ தான் அவங்க கான்ட்ராக்ட்லாம் போடுறாங்க. அந்த தீவுக்கு போயிட்டால் திரும்பி வர முடியாது அப்படிலாம் சொல்லி, அப்போ இவர் மருந்தெல்லாம் நீங்கள் கொடுங்க. அந்த ஒரு பெரிய ஏரி, ஒரு ஆறு தான் அதுக்கு இது பிரிக்குது. அப்போ அதுக்கு நடுவில் அவங்க படகுல வந்து மருந்தெல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க, இவங்க போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியெல்லாம் சில கான்ட்ராக்ட்லாம் போட்டுட்டு அவர் என்ன செய்கிறார், ஒன்ஸ் ஃபார் ஆல் அவருடைய வாழ்க்கையை அந்த மக்களுக்கு தியாகம் பண்ணுறதுக்காக அங்கிட்டு போகிறார். அங்கிட்டு போய் அவர் மணி அடித்து அந்த கதையை வாசிக்கும் போது என் கண்கள் எல்லாம் அப்படியே குளமாயி நான் அழுதேன், உண்மையாக அழுதேன் நான். ஏன்னா அந்த கதையினுடைய ஆழம் அப்படியாக இருந்தது. பாருங்கள், அதை நான் உண்மையாக நினச்சி பார்த்தேன். ஒரு சாதாரண குருவானவர் அப்படி ஒரு இடத்துக்கு போய் செய்யக்கூடிய அந்த ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையே மிகப்பெரிய அற்புதம். அப்போ அவர் அங்கே போய் மணி அடித்தப்போ எல்லோரும் புத்து புதறலேருந்து எல்லாம் வெளியில் வராங்க. இந்த பையனும் வரான். எல்லோரும் சாமியாரை பார்த்துட்டு போங்கன்னு விரட்டுறாங்க. அவர் எல்லாரையும் அவங்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி அவங்களெல்லாம் ஒன்று கூட்டி அந்த இடத்துல அந்த மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குறார். அவங்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்கிறாரு, அங்கே விளைச்சல் பெருக்கிறாரு, அங்கே இருக்கிற கேணி நோண்டுறாங்க, இருக்கிற ஆட்களெல்லாம் வச்சு வேலை செய்யக்கூடியவங்களெல்லாம் வச்சு நல்ல ஒரு காரியத்தை செய்து அவர் ஒவ்வொரு நாளும் பூசை வைப்பாராம் இந்த மக்களுக்கு. அப்போது அப்படி தான் சொல்லுவாராம், யூ த லெப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாராம். வி ஆர் ப்ரவுட் டு பி அ லெப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பூசையில் இப்படி தான் அட்ரஸ் பண்ணுவாராம், யூ த லெப்பர்ஸ் அப்படின்னு வாராம். ஒரு நாள் சில வருடங்கள் கடந்து போனது, மக்களுக்கெல்லாம் ஒரு அமைப்பு, நல்ல ஒரு வாழ்க்கையை அங்கே கொடுத்துட்டாரு. ஒரு நாள் விடியற்காலை எழுந்து பார்த்தபொழுது அவருடைய கால்கள் எல்லாம் ரத்தம் கசிந்திருந்தன. அன்றைக்கு வந்து அவர் அனைவரையும் பார்த்து சொன்னாராம், வி த லெப்பர்ஸ் அப்படின்னு சொன்னாராம். அதை பார்த்த உடனே அந்த சமூகமே ஓ என்று அழுததாம். என் அன்பு இறை சமூகமே, இதை சொல்லுகிற பொழுது நான் சற்று நெகிழ்ந்து போவது உண்டு. இது ஒன்றும் கட்டுக்கதை அல்ல, இது உண்மை. நன்னயத்தினுடைய உச்சக்கட்டம் இப்படி தான் பார்க்குறோம். இது ஒரு உதாரணம் தான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி தாய் திருச்சபையில் ஏன் புனிதர்களை வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு கூட்டம் நம்மளை பார்த்து கொக்கரித்து கொண்டு இருக்கிறது. இந்த புனிதரை மறந்தால் ஆண்டவர் நம்மளை சும்மா விடுவாரா? இவருடைய செயலை நம்ம மறக்க முடியுமா? இதை மாதிரி 1, 2, 3ன்னு நிறைய இருக்குதுங்க. அப்போ இந்த புனிதர்களை நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய குடும்பம் என்கிற அந்த திருச்சபைக்குள்ளே வச்சிருக்கலை அப்படின்னா அந்த திருச்சபை வெட்டு திருச்சபையாகத்தான் நான் பார்க்கிறேன். எது அலங்கரிக்கிறது? பொன்னா, உண்டியலா, அல்லது நம்ம பேசுகிற பேச்சா, அல்லது ஆடை அலங்காரங்களா, அல்லது மாட மாளிகைகளா, அல்லது ஆலயத்தினுடைய கோபுரங்களா? வேத சாட்சிகளின் இரத்தம் அது எதனுடைய அடிப்படையில் அவங்க தன்னை கொடுத்துருக்கிறாங்கன்னா, நன்னயம் என்கிற இந்த ஆவிக்குரிய கனியை முழுவதுமாய் தனக்குள்ளே வைத்திருந்ததுனால தானே அவங்களால் அதை கொடுக்க முடிந்தது. நன்னயத்தினுடைய பிரதிநிதிகள் இவர்கள்.
தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய கனியை நம்ம கண்ணால் எழுத்தில் பார்க்கலாம், உள்ளத்தில் உணரலாம். அதை உருவத்தில் நீ பார்க்க முடியுமா? இங்கே பாரு, புனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து வச்சு பாருங்கள். அவங்க எல்லாருமே நன்னயத்திற்குரிய அடையாளங்களாக, ஒவ்வொரு ஆவிக்குரிய கனிகளுடைய அடையாளங்களாக இருந்தாங்க. இயேசு சுவாமியை பிரதிபலித்தவங்க இவங்கெல்லாம். தேவ பிள்ளைகளே, ரோமையர்